நம்ம சேனலுக்கு வரவேற்கிறோம். இப்படி சுவாரஸ்யமான சம்பவங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க மறந்துடாதீங்க. எனக்கு வயசு 35. பெயர் வினோதினி. நான் ஒரு நகரத்தில் வசிச்சிட்டு இருக்கேன். என் கணவர் ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்த்தார். எங்களுக்கு கல்யாணமாகி 14 வருஷம் ஆச்சு. எங்களுக்கு ஒரு பொண்ணு குழந்தை இல்ல, ஒரு ஆண் மகன். அவனை நல்ல இடத்துல படிக்க வைக்கணும்னு நினைச்சு விடுதியில சேர்த்தோம். கணவருக்கு அலுவலகத்தில் அதிக வேலை இருந்தது. ஒரு நாள் திடீர்னு மாரடைப்பு வந்து மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போனதுக்குள்ள அவர் இறந்துட்டார். எங்களுக்கு நல்ல பொருளாதார நிலை இருந்தது. கணவர் வங்கியில் நிறைய பணம் சேமிச்சிருந்தார். எங்களுக்கு ஒரு பெரிய பங்களா இருந்தது. தோட்டமும் வயல்வெளியும் இருந்தன. ஆனாலும் நான் ரொம்ப தனிமையாகவும் சோகமாகவும் உணர்ந்தேன். மகன் விடுதியில் இருந்தான். வீட்டில் வேலை செய்ய யாருமில்லை. ஒரு நாள் என் தோழியிடம், வேலைக்காரர் யாராவது தெரிஞ்சா சொல்லு, வீட்டு வேலையெல்லாம் என்னால முடியலன்னு சொன்னேன். சில நாளைக்கு கழித்து தோழி ஃபோன் பண்ணி, 40 வயசு இருக்கும் ஒரு வேலைக்காரர் இருக்கார், ரொம்ப நேர்மையானவர், ஆனால் அவருக்கு தங்க இடம் கொடுக்கணும்னு சொன்னாள். சரின்னு சொன்னேன். 3வது நாள் கதவு மணி அடிக்க கதவை திறந்தேன். சுத்தமாகவும் கண்ணியமாகவும் இருந்த ஒரு ஆள் நின்றார். நான் வினோதினி, உங்களுக்கு யார பார்க்கணும்னு கேட்டேன். உங்க தோழிதான் என்ன அனுப்பி வச்சார், வேலைக்கு ஆள் தேவைங்கிறேன்லன்னு சொன்னார். உள்ளே அழைத்தேன். உங்க பேர் என்ன, எங்கிருந்து வரீங்க, என்னென்ன வேலை செய்வீங்கன்னு கேட்டேன். என் பேரு கதிர்வேல். சமையல், கார் ஓட்டுதல், காய்கறி வாங்குதல், வீட்டு வேலையெல்லாம் செய்வேன். நான் அனாதை. தங்குவதற்கு இடம் கிடைச்சா நல்லதுன்னு சொன்னார். மாடியில ஒரு அறை காலியா இருக்கு, நீங்க அங்க தங்கலாம். 15,000 ரூபாய் சம்பளம் தரேன். எல்லா வேலையும் நேரமா நேர்மையா செய்யணும்னேன். சம்மதிச்சார். மறுநாளே கதிர்வேல் வீட்டு வேலையை தொடங்கிட்டார். முழு வீட்டையும் சுத்தம் பண்ணார். மாலை 6 மணிக்கு சமையல் பண்ணினார். சாதம், கறி, சப்பாத்தி எல்லாம் ரொம்ப சுவையா இருந்தது. நானும் அவரையும் சேர்த்து சாப்பிட சொன்னேன். ஆரம்பத்தில் மறுத்தாலும் பிறகு என் எதிரில் உட்கார்ந்து சாப்பிட்டார். எங்க 2 பேருக்கும் நல்ல புரிதல் வந்தது. காலையில் சீக்கிரம் எழுந்து குளிச்சிட்டு தோட்டத்துக்கு தண்ணீர் ஊத்துவார். பிறகு சமையல் பண்ணிட்டு சந்தைக்கும் போவார். அவர் ஒரு கடின உழைப்பாளி. அவருக்கு நல்ல கார் ஓட்டவும் தெரியும். மகன் 5ஆம் வகுப்பு படிச்சிட்டு இருக்கான். விடுதி வீட்டிலிருந்து 200 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. முன்னெல்லாம் பேருந்தில் மகனை பார்க்க போவேன். இப்ப கதிர்வேல் கார் ஓட்டுறதால் அவரை கூட்டிட்டு போக ஆரம்பிச்சேன். ஒரு நாள் வெள்ளிக்கிழமை மகனை பார்க்க போகணும். வியாழக்கிழமை இரவு 8 மணிக்கு கிளம்பினோம். 150 கிலோமீட்டர் போன பிறகு வழியில் பெரிய விபத்து. சாலை முற்றிலும் அடைபட்டு போச்சு. மக்கள் சொன்னதில் காலை வரை பாதை சீராகாது. இரவு 10 மணி ஆச்சு. காரை அங்கே நிறுத்துவது ஆபத்து. நான் கதிர்வேலிடம், இங்க அருகில் ஏதாவது ஹோட்டல் இருக்கா, திரும்பி போயிடலாம்னேன். 5 கிலோமீட்டர் திரும்பி வந்தப்ப ஒரு சிறிய ஹோட்டல் தெரிந்தது. அங்கே அறை காலியா இருந்தது. நான் ஒரு அறை புக் பண்ணேன். வெளியே பலத்தத மழை. கதிர்வேல் காரில் தூங்க சொன்ன மாதிரி இருந்தது. ஆனா நீ சோபாவில் தூங்குன சரினார். அறை நன்றாக இருந்தது. பெரிய படுக்கை, சோபா செட், குளியலறை. நான் படுக்கையில் அமர்ந்தேன். கதிர்வேல் சோபாவில் அமர்ந்தார். ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணி சாப்பாடு வாங்கினேன். இருவரும் சாப்பிட்டோம். பாத்திரங்களை பணியாளர் எடுத்து போனார். இரவு 11 மணி. காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கணும். நான் படுக்கையில் படுத்தேன். கதிர்வேல் சோபாவில் படுத்துக்கிட்டார். மழையால் லேசான குளிர். ஆனா எனக்கு தூக்கமே வரல. மீண்டும் மீண்டும் புரண்டு படுத்தேன். இரவு 12 மணி ஆச்சு. என் கணவரின் நினைவு வந்துகிட்டே இருந்தது. மனதில் பெரிய அமைதியின்மை. கடைசியில் கதிர்வேலை கூப்பிட்டேன். என்னம்மான்னு கேட்டார். தண்ணி குடிக்கணும்னு. படுக்கையில் எழுந்து உட்கார்ந்தேன். இங்க வந்து உட்கார்னே. என் அருகில் வந்து அமர்ந்தார். திடீர்னு அழுகை வந்துருச்சு. எனக்கு கணவரை ரொம்ப பிடிக்கும். தனியா வாழ்வது கஷ்டமா இருக்குன்னு. எல்லாம் சரியாயிடும்னு தேத்தினார். நான் அவரையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவருக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. அம்மா, இது சரியில்ல, நான் உங்க வேலைக்காரன் மட்டும்தான்னார்.
ஆனால் நான் அவர் பேச்சை கேட்கவில்லை. அந்த இரவு நாங்கள் நெருங்கினோம். மறுநாள் காலை எழுந்ததும் கதிர்வேல் ரொம்ப அமைதியாக இருந்தார். கதிர்வேல், என்ன மன்னிச்சிடு. நான் கணவர் நினைப்புல மனம் கனத்து போயிருந்தே. நீ தப்பா நினைச்சுக்காதனே. அவர் சும்மா இருந்தார். உடனே மகனை பார்க்க புறப்பட்டோம். மகனை கண்டதும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். மகனை சந்தித்துவிட்டு வீட்டுக்கு வந்த பிறகு கதிர்வேல் என்னிடம் முன்பு போல பேசாமல் இருந்தார். வேலை செய்தார், ஆனால் பேச்சு குறைஞ்சு போச்சு. அது எனக்கு ரொம்ப வருத்தமாயிருந்தது. 2-3 நாள் கழிச்சு ஒரு நாள் இரவு எனக்கு தூக்கமே வரல. கதிர்வேலை கூப்பிட்டேன். கீழே வந்தார். கதிர்வேல், எனக்கு ரொம்ப வருத்தமாயிருக்கு. ஆனால் உன்னிடம் ஒரு கோரிக்கைனே. சொல்லுங்கம்மானார். என் மகன் நம்மோட இருக்கணும்னே. புன்னகைச்சிட்டே சரிம்மானார். நான் தொடர்ந்தேன். நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்குவீங்களா? உங்கள மாதிரி நேர்மையானவர் எனக்கு கணவரா வேணும். நீங்க ஒருபோதும் என்ன தப்பா பார்க்கல. என் மகன் மேலும் பாசம் காட்டுறீங்க. நீங்க நல்ல கணவரா இருப்பீங்கன்னு நம்புறேன். கதிர்வேலின் கண்களில் கண்ணீர் வந்தது. எங்கள் உறவு மறுபடியும் புத்துயிர் பெற்றது. மறுநாள் நாங்கள் மகனின் பள்ளிக்கு போய் மாற்றுச் சான்றிதழ் வாங்கி அருகில் இருந்த நல்ல பள்ளியில் சேர்த்தோம். மகன் எங்களுடனே தங்க ஆரம்பிச்சான். மகனே, இந்த அப்பா உனக்கு பிடிக்குமான்னு கேட்டேன். ஆமா அம்மா, அவர் ரொம்ப நல்லவர் நான். பிறகு நாங்கள் கோவிலுக்கு போய் திருமணம் செய்துகிட்டோம். இப்போ நாங்கள் மூவரும் சந்தோஷமா இருக்கோம். மகனுக்கு ஒரு அப்பா கிடைச்சார். கதிர்வேலுக்கு மனைவியும் மகனும் கிடைச்சாங்க. எனக்கு ஒரு நல்ல துணை கிடைச்சது. இந்த சம்பவம் சொல்லும் பாடம் என்ன? சில நேரங்களில் வாழ்க்கையில் நாம் எதிர்பார்க்காத திருப்பங்கள் நடக்கும். தனிமை என்பது மிகவும் ஆழமானது. அதை போக்க ஒரு துணை தேவை. காதல் வயது, உறவு, அந்தஸ்து, சமூக கட்டுப்பாடுகளை தாண்டியது. கதிர்வேல் எனக்கு வேலைக்காரராக வந்தார். ஆனால் இன்று அவர் என் கணவர். நாம் யாரையும் அவர்களின் வேலை அல்லது நிலையை வைத்து மதிப்பிடக்கூடாது. மனித மனம் என்பது ரொம்ப சிக்கலானது. நாம் நினைக்காத நேரத்தில் நமக்கு நாம் தேடாதது கிடைக்கும். என் கணவர் இறந்த பிறகு என் வாழ்க்கை இருண்டு போன மாதிரி இருந்தது. ஆனால் கதிர்வேல் வந்த பிறகு வாழ்க்கையில் புது ஒளி தெரிந்தது. அவர் வெறும் வேலைக்காரராக மட்டும் இல்லை. நான் ஒரு முடிவு எடுத்தேன். அந்த முடிவுதான் இன்று என்னை சந்தோஷமாக வைத்திருக்கிறது. நிறைய பேர் சமூகம் என்ன சொல்லும்னு பயப்படுவார்கள். நான் அப்படி பயப்படவில்லை. என் மகன் மகிழ்ச்சியாக இருக்கிறான். என் கணவர் மகிழ்ச்சியாக இருக்கிறார். நானும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இதைவிட வேறென்ன வேண்டும்? இது போன்ற துணிச்சலான முடிவுகளை எடுக்க முடியுமா? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொண்ட தனிமையை எப்படி போக்கினீர்கள்? இந்த கதை உங்கள் மனதை தொட்டதா? சமூகம் பொருட்படுத்தாமல் நம் மகிழ்ச்சிக்காக முடிவு எடுப்பது சரிதானா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி இன்னும் பல சுவாரஸ்யமான கதைகளை தெரிஞ்சுக்க தொடர்ந்து எங்கள் சேனலை பாருங்கள். அடுத்த பகுதியில் மேலும் புதிய மற்றும் சுவாரஸ்யமான சம்பவத்தோடு சந்திப்போம். இப்போதைக்கு நன்றி. உங்கள் ஊக்கமே எங்கள் பயணம். இன்னும் கொஞ்சம் காலம் கழித்து எனக்கும் கதிர்வேலுக்கும் இடையே இருந்த புரிதல் அதிகமானது. நாங்கள் ஒன்றாக வெளியில் போவது, ஒன்றாக சாப்பிடுவது, ஒன்றாக தோட்டத்தில் வேலை செய்வது என்று எல்லாமே கூட்டாக மாறியது. மகன் பள்ளியிலும் நன்றாக படிக்கத் தொடங்கினான். அவனுக்கு இப்போ ஒரு அப்பாவின் அன்பு கிடைத்தது. முன்னெல்லாம் விடுதியில் அவனுக்கு யாரும் இல்லை. இப்போ வீட்டுக்கு வந்ததும் கதிர்வேல் அவனுடன் விளையாடுவார், பாடம் சொல்லிக் கொடுப்பார். இருவருக்கும் இடையே ஒரு நல்ல பாசம் வளர்ந்தது. இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். சில நேரங்களில் நான் நினைப்பேன், கணவர் இறந்த நேரத்தில் நான் துவண்டு போயிருந்தால் இந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைத்திருக்காது. விதி நமக்கு என்ன வைத்திருக்கிறது என்று நம்மால் கணிக்க முடியாது. கதிர்வேல் வந்தது என் வாழ்க்கையில் திருப்புமுனை. அவர் மட்டும் இல்லையென்றால் இன்னும் நான் தனிமையில் வாடிக்கொண்டிருப்பேன். கடைசியாக எனது அன்பான பார்வையாளர்களே, வாழ்க்கையில் நிறைய சோதனைகள் வரும். ஆனால் நம்பிக்கையை இழக்காதீர்கள். உங்களுக்கு நல்ல நேரம் வரும்.
சில சமயங்களில் நாம் அதிகம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்லது நடக்கும். காதல், அன்பு, பாசம் இவையெல்லாம் மனிதரை மனிதராக வாழ வைக்கும் உணர்வுகள். அதற்கு வயது, பணம், அந்தஸ்து எதுவும் தடையாக இருக்க முடியாது. நீங்கள் உங்கள் மகிழ்ச்சிக்காக எடுக்கும் முடிவு எவ்வளவு துணிச்சலானதாக இருந்தாலும் அதை செய்ய தயங்காதீர்கள். என் கதை உங்களில் சிலருக்காவது உத்வேகமாக இருந்தால் அதுவே எனக்கு கிடைத்த பெரிய வெற்றி. நன்றி. இந்த கதையை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிருங்கள். இதுபோன்ற உண்மை சம்பவங்களை அடிப்படையாக கொண்ட கதைகளுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள். புதிய பகுதிகளை விரைவில் சந்திப்போம்.